வணக்கம் நண்பர்களே. ஆதி பாரதி சீரியல் செம்ம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம தமிழை ஆசைப்படுறாங்க. எப்படியாவது என்னோட பிறந்த நாளுக்கு அப்பாவும் அம்மாவும் சேர்ந்து எனக்கு கேக்கு வெட்டி கொண்டாடணும் கடவுளே அப்படின்னு சாமி கிட்ட வேண்டுதலாக எழுதி வச்சுருக்காங்க. இந்த சைடு அந்த துண்டு பறந்து நம்ம ஆதிக்கு தெரியப்படுத்துது. ஆனால் அதுக்குள்ளே நம்ம தமிழை கஷ்டப்படுத்தும் விதமாட்டு துறையை ஜெயிலிருந்து வெளியே கொண்டு அந்த பவானி கொலையும் துறையை பண்ணிக்கிட்டு இந்த கொலைக்கு காரணம் அது பாரதி தான் அப்படின்னு அந்த இடத்துல மாட்ட விடுறாங்க. ஆனால் இதுக்கெல்லாம் உண்மையை நான் கண்டுபிடிச்சி நிரூபிப்பேன், நீ கவலைப்படாத, உன் பிறந்த நாளில் நீ நினச்சது மாதிரி உன் அம்மா அப்பா பக்கத்தில் நிற்பாங்க, நீ வருத்தப்படக்கூடாது தமிழ் அப்படின்னு தமிழுக்கு ஆதரவு சொல்கிறாங்க நம்ம ஆதி. அதே நேரத்தில் என்ன வீடியோ ஃபுட்டேஜை எடுக்கணுமோ அதை காட்டிடுறாங்கங்க. ஆமாங்க, அந்த பவானி துறைய கொலை பண்ண அந்த வீடியோ ஃபுட்டேஜ் ஆதாரத்தை கொண்டு போய் காட்டி நம்ம பாரதியை வெளியே கொண்டு வராங்க. பாரதியும் ஆதியும் சேர்ந்து பிறந்த நாள் நம்ம தமிழுக்கு கேக் வெட்டி கொண்டாடி செலிப்ரேட் பண்ணாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா ஆதி எப்படி இந்த வீடியோ ஃபுட்டேஜை எடுத்து காட்டுனா பவானியை உள்ளுக தள்ளுனா அப்படின்னு தெரியாமல் மண்டையை பிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம மித்ராவும் சுதாகரும். அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு சும்மா அதிரடியான பரபரப்பு கட்டம் தான். பரபரப்பான கட்டத்தில் தான் இந்த பவானி துறையை ஜெயிலேருந்து வெளியே கொண்டு வராங்க. துறையும் என்ன நல்ல விதமாக இந்த பவானி எடுத்துகிட்டு போகிறா, இவனால் ஏதோ காரியம் ஆக வேண்டியது இருக்குது அப்படின்னு பேசிக்கிட்டு பவானி எடுத்துகிட்டு பவானி துறையை அதிரடியாக கத்தியை வச்சு குத்தி கொன்று போடுறாங்க. நீ சாகணும்டா, நீ செத்து அந்த பழியை நான் பாரதி மேலே போட்டு பாரதியை உள்ளுக தள்ளணும். ஏன்னா என் பணம் நான் இவ்வளோ நாள் சேர்த்து வச்சுருந்தது எல்லாத்தையும் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் மாதிரி மிரட்டி எல்லாத்தையும் அள்ளிட்டு தெரிஞ்சுல, அந்த பாரதிக்கு இதுதான் நான் வைக்க போகிற செக்கு அப்படின்னு அந்த இடத்துல பவானி கொலையை பண்ணிக்கிட்டு சொல்கிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம மித்ராவும் சுதாகரும் சரியான செக்கை வச்சிட்டீங்க, இனி பிரச்சனையே இல்லை, இந்த பழியை ஈஸியாக பாரதிக்கு மேலே போட்டு அவ்வளோ உள்ளுக்க தள்ளிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. நம்ம தமிழ் இந்த சைடு ஸ்கூலுக்கு போகிற வழியில் கோயிலில் பார்க்குறாங்க. தன்னோட வேண்டுதல் அம்மா அப்பா சேர்ந்து எனக்கு இந்த பிறந்த நாளில் கேக் வெட்டி கொண்டாடணும் அப்படின்னு உள்ள வேண்டுதலை துண்டை எழுதி அந்த கோயிலில் தொங்க விட்டுருக்காங்க. ஒரு கட்டத்தில் அது தற்செயலாட்டு நம்ம ஆதியோட கார்லேயே அந்த துண்டு உழுது அதை படித்து பார்த்து ஷாக்கிங்காக நிற்கிறாங்க. ஆதி எவ்வளோ இந்த தமிழுக்கு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்குன்னா, நாங்கள் 2 பேரும் சேர்ந்து கேக்கை வெட்டி இவளோட பிறந்த நாளை கொண்டாடணும் அப்படின்னு எதிர்பார்ப்பா. இந்த பிஞ்சி மனசுக்கு கலகம் விளங்கிக்க கூடாது, கண்டிப்பாக இது நடக்கணும் அப்படின்னு இருக்க நேரம் தான் என்ன கொஞ்ச நேரத்தில் இங்கே ஷாக்கிங் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க நம்ம மித்ரா. அதே மாதிரி கொஞ்ச நேரத்தில் வீட்டில் அதிகாரிகள் நுழையிறாங்க. யார் எதுக்காக இப்போ இங்கே வந்திருக்கீங்க, யார் என்ன தவறு செய்தா அப்படின்னு கேட்க நேரம் நிற்கிறாங்களே பாரதி, இவங்க துறையை கொன்று இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம பாரதியை கைது பண்ணுறாங்க. இதை பார்த்து ஆதி அப்படியே அரண்டு போய் நிற்கிறாங்க. அப்போ தான் நம்ம தமிழ் அலநேரம், இந்த பாருமா நீ கவலைப்படக்கூடாது, உன்னோட அம்மாவை இப்போ உன் பிறந்தநாள் கொண்டாட்டத்தில் நிரூபித்து விடுதலையாக்கி கொண்டு வரது என்னோட பொறுப்பு அப்படின்னு அந்த இடத்துல சொல்கிறாங்க. ஒரு கட்டத்தில் இதையெல்லாம் நம்ம பாரதி பண்ணக்கூடிய ஆள் இல்லை, இதுக்கு பிறகு ஏதோ ஒரு கும்பல் இதில் தொடர்போடு இருக்குது அப்படின்னு மித்ரா சுதாகர் பவானி கூட்டணியோடு சேர்ந்து பவானி கத்தியை வச்சு அந்த துறையை குத்துன அந்த வீடியோ ஃபுட்டேஜை எடுத்து நம்ம கோர்ட்டில் கொண்டு நிரூபிக்கிறாங்க. நம்ம ஆதி நிரூபித்து பாரதி எந்த தப்பும் இது செய்யலை அப்படின்னு வெளியே கொண்டு வராங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா மித்ராவையும் சுதாகரையும் வெளுத்து எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம